दञ्जहानां देडर्वाकस्मात् तदेतो सुमोर्तोऽस्त्यर्थनगण्णन्तो सुमोर्तमस्तो निपीडितमस्तु अयं मुहूर्तसुमोर्तोऽस्तु कल्याणार्थगात्रायादायिनी श्रीमद्वेङ्कटदाताय श्रीनिवासाय मङ्गलम् आदौ महागणपत्यायामि महागणमावाहयामि महागणपतियामि महागणपति महावाहयोः समर्पयामि महागणपति महास्त्यो समर्पयामि ओम जगन्नाथाय नमः ओम लंबोदराय नमः ओम विघ्नाय नमः ओम जराजाय नमः ओम धनलक्ष्मी नमः ओम धनलक्ष्मी नमः ओम वसुलक्ष्मी नमः ओम संतानलक्ष्मी नमः ओम कमलीगोमलीगरी आर्द्राचदारोपणं कन्यादानपुरस्वरं सुरकरं विप्राचदानग्रहं இதை செஞ்சது இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கொலை செய்யப்பட்ட துணை முதலமைச்சர் அவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் இப்போது மேதக ஆளுநர் அவர்கள் பேசுவார்கள். எளிமையானவரும் இனிமையானவரும் ஏழை பங்காளருமான நமது துணை முதலமைச்சர் அவர்கள் வன்முறைக்கு பலியாகி இறந்தது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். மக்களுக்கும் இந்த மாநிலத்துக்கும் அவர் செய்த சேவை மறக்க முடியாத ஒன்று. வன்முறைதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றால் நாடு சுடுகாடாகிவிடும். அன்று காகித கலாச்சாரத்தால் சீர்திருத்தம் பெற்ற நமது நாடு இன்று ஆயுத கலாச்சாரத்தால் சீரழிகிறது. வீதி சண்டையும் ஜாதி கலவரமும் நீதி தேவனின் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுகிறது. யார் ஆழ்வது யார் மாழ்வது என்ற நிலை மாறி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற நிலை உருவாக வேண்டும். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். நரேஷ், பேசுறதுக்கு முடியலனால நேத்து நரேஷ் செஞ்ச பெரிய வேலைக்காக, மக்களுக்கு அவர் செஞ்ச சேவைக்காக, மக்களுக்கு முன்னால நல்ல பரிசளிச்சு என் நன்றி கடனை தீர்த்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விதிதான் அவருடைய அனுதாப கூட்டத்தில் பேச வேண்டியதாயிடுச்சு. ஆனா நரேஷ சாவடிச்சவன் இந்த நாட்டில் இல்லைங்க, பூமியில எங்க இருந்தாலும் சரி பிடிச்சி ரமேஷ் குரூப் நடிக்க வராங்க. சீக்கிரம் செக்ரட்டரி போய் சொல்லு. சக்கரி, ரமேஷ் குரூப் மோகன் அடிக்கிறாங்க. சீக்கிரமா.
ஓகே சாரி டியர். ஏம்மா கோபமா? இல்ல ரொம்ப சந்தோஷம். லேட்டாய் வந்தேனா? அச்சி என்னோட பேசாதே. ஏய் என் நண்பன் கொண்ட தங்கை அழகுமிக்க அன்பு நங்கை 4 பேரு கேலி செய்து வாலாட்டி வந்த போது மூக்கு மேல கோபம் வந்து மோதி பார்க்க வேகம் வந்து ஆகி போச்சு பெரிய ஃபைட்டு. அதனால இந்த லேட்டு. ஓ சகி இப்போது மன்னித்தால் என்ன? ஐயோ பேபி என்ன வேகம் என்ன செய்வேன் உன் உடல் தீரவே. போ 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 விளையாட்டு கண்ணா ஓவர் ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல. என்னோடு பண்பாடும் பெண்ணே இந்த தப்பு நாளை இல்லையோ சகி இப்போது மன்னித்தால் என்ன? சொல்ல வந்து சண்டை செய்ய வேண்டாம் வழியை பாரு கண்ணனே. ஆடல் செய்த கண்ணன் பாடல் சொன்ன பின்பு ஊடல் என்ன ராதையே? வேணும் இது எனக்கு உன்னை நம்பினதுக்கு வந்தேன் தருவதற்கு இன்னும் பழசெதுக்கு? தப்பிதங்களை மெச்ச வேண்டுமா மகாராஜனே? சின்ன தப்புக்கே தலை வாங்கினான் மீதி வாழுமா மகராணியே? பொழுதுக்கும் சாக்கு சொல்லி புத்தியை மாற்ற வேண்டாம். உன்மேல் நான் காதல் கொண்டேன் புத்தி எல்லாம் மாறி போச்சு. ஓ சகி இப்போது மன்னித்தால் என்ன? ஐய பேபி என்ன வேகம் என்ன செய்வேன் உன் உடல் தீரவே. விளையாட்டு கண்டா ஓவர் ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல. என்னோடு பண்பாடு பெண்ணே இந்த தப்பு நாளை இல்லை. ஓ சகு இப்போது மன்னித்தால் என்ன? உனக்கும் எனக்கும் இங்கு வேறே பேச்சு இல்லை. டாபிக் மாத்த வேணுமா? ஸ்விட்ச் போடு முன்னே மூடே மாறி போச்சு. வெயிட் பண்ணு நல்ல மூடுக்கு கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் ஆர்குமெண்ட் எதுக்கடியோ?
இந்த சந்திப்பு டிபேட்டுக்கா, அன்பு கொண்டது ரிவெஞ்சுக்கா, என்ன செய்வது மறந்ததே, உன்னை நேசித்தேன் இது உண்மையே, கோபமே மாற வேண்டும், கும்பிட்டேன் வாழ்க்கை வேண்டும். ஓகே சொன்னாலே கண்ணா, காதலுக்கு சூடு இல்லாதியே இப்போது மன்னித்தால் என்ன? ஏய் கண்ணே என் தோளில் ஒட்டினால் என்ன? ஐயோ ராஜா என்ன வேகம், என்ன செய்வேன் உன்னுடன் தீரவே. போ 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 விளையாட்டு கள்ளி, ஓவர் ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல. என்னோடு பண்பாடும் கண்ணா, இந்த தப்பு நாளையில் யோதியே இப்போது மன்னித்தாலும். சீ 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 சீ. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அதுல மனுஷங்க இருக்காங்கிற அறிவு கூட இல்லாம தண்ணி சாணி குப்பை கூளம் எதுவா இருந்தாலும் தூக்கி வீச வேண்டியது. இது வீடு நினைச்சாங்களா இல்ல குப்பை தொட்டி நினைச்சாங்களா? தினமும் இதே பெரிய தொந்தரவா போச்சு எனக்கு. எங்களுக்கு மட்டும் தொந்தரவா இல்லையா? என்ன சொல்ற நீ? தண்ணிய கொட்டது இல்லாம மேல 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 டபாய்க்கிறியா நீ? காமன் சென்ஸ் இருக்கிறவங்க யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. ஆமா ஆமா, பிளாட்ஃபாரத்துல இருக்க வேண்டியவங்க பாஷ் ஏரியாவுக்கு வந்தா இப்படித்தான் நடக்கும். இங்கிலீஷ் தெரியும் வாய்க்கு வந்ததை பேசினா மரியாதை இருக்காது. அப்புறம் எனக்கு வர இங்கிலீஷ் பேச பார்க்கலாம். அவங்களோட உங்களுக்கு எதுக்கு? நான் பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. என்னடி நீ பேசிக்கிறது? இந்த இடத்துல அவங்க இருக்கணும் இல்ல நாம இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லாட்டி போனா தினம் இந்த நியூசன்ஸ் நான் பொறுத்துக்கவே முடியாது. எனக்கு திடீர்னு வெறி வந்துச்சுன்னு வச்சுக்க, சீனாவின் நீண்ட சுவர் மாதிரி பெரிய சோறு இந்த ரெண்டு வீட்டுக்கு மத்தியில கட்டிடுவேன். அதை செய், நாங்களாவது நல்லா இருக்கிறோம். ஏய்! சீப்பா ஐயோ என்ன நீங்க கீழே விட்டு வாங்க வாங்க. இடியட்ஸ், இவங்க பக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டையே கட்டி இருக்க மாட்டேன். என்னங்க துரை, அடிதடிலாம் முடிஞ்சிருச்சா? எவனோ ஒருத்தனை அடிச்சியாம? அடிச்சேன். ஏண்டா நீ காலேஜ் போறது படிக்கிறதுக்கா இல்ல கண்டவனை அடிக்கிறதுக்கா? தினமும் சண்டை போடலன்னா உனக்கு தூக்கம் வராது போல இருக்கு. அதை சொன்னவன் ஏன் அடிச்சேன்னு சொன்னானா? என் ஃப்ரெண்டு தங்கச்சியை கலாட்டா பண்ணா அதனால அடிச்சேன். பெரிய வஸ்தாது நினைச்சிட்டு இருக்க நீ. பாப்பா என்னடி காஃபி பீ குடுக்க மாட்டியா நீ? கொண்டாரங்க. பாப்பா வீட்ல இருக்கிறவங்களோட வெளியில இருக்கிறவங்களோட போராடி என்னமா ஊரார் மேல உள்ள கோவத்தை என் மேல காமிக்கிறாரு? வேற வேலை இல்லையா அவருக்கு? அப்பா குழந்தை தெரிஞ்சதாச்சே, அவர் அனுசரிச்சு நடந்துக்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். நீ எப்பவும் டாடியை தான் சப்போர்ட் பண்ணுவ. சக்ரி சக்ரி ஹாய். ஆட்சியே கவுந்து போனதாட்ட என்ன கவலை? கொஞ்சம் சிரியா பார்க்கலாம். சரிப்பா, அழலன்னு சந்தோஷப்படு. எங்க அப்பா என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இப்போ என்ன அழ வைக்காத. சரி கொஞ்சம் சிரியா ப்ளீஸ். வேண்டாம் அழு. மது மது மது, நான் கூப்பிடுறது காதல் விழலையா உனக்கு? ஊன்னா அறைக்குள்ள நுழைஞ்சிடுவேன். என்னதான் செய்வியோ தெரியாது. வந்துட்டேன். வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறதையே மறந்துடுற. வந்து தொலைஞ்சிட்டேன். சொல்லு இப்போ. அப்படி மூஞ்ச உம்மனை வச்சுக்கிட்டா பிரயோஜனம் இல்ல. உன்னோட பேசணும், வந்து உட்கார். நீங்க என்ன இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? இன்னைக்கு தானா? அப்போல இருந்து இப்படிதான். அதுல குறைச்சல் இல்ல. முதல்ல போட்டோவை காட்டுங்க. என்ன போட்டோ? யார் இவன்? காணாம போயிட்டானா? ஏய், என்ன அப்படி சொல்ற? பையன் நல்லா இருக்கானா பார்த்து சொல்லு. அசல் திருடனாட்டம் இருக்கா. நானும் அதே தான் நினைச்சேன். உங்க போட்டோவை பார்த்தே முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். நினைச்சதோட விட்டுருந்தா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும். சும்மா இருக்கீங்களா? போட்டோல பையன் அப்படி இருக்கானே தவிர பாக்குறதுக்கு நல்லா இருப்பான். பணக்கார வீட்டு புள்ள, இன்ஜினியர் வேற. அம்மா ஒன் செகண்ட். அவன் என்ன வேலை செஞ்சா எனக்கு என்ன? என்கிட்ட ஏன் சொல்ற இப்போ? என்ன கேள்வி இது? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது அவனை தான். மேரேஜ் எனக்கு. பைத்திய மாதிரி பேசாத. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன கேக்குறது இல்லையா? உன்னை என்ன கேக்குறது? உன் நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா? எனக்கு பிடிச்சிருக்க அவனை. பிடிச்சிருந்தா நீயே கட்டிக்க. போதும் உங்க சிரிப்பு. தாமலை மாத்திக்கிறதுக்கு ஒரு வாரத்துல வர்றாங்க. முகூர்த்த நாள் பார்த்து அடுத்த மாசமே கல்யாணம். எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஐ அம் என்கேஜ் நவ. பையனை பத்தி உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். பையன் என்ன ஸ்மார்ட்டா இருக்கான் தெரியுமா? எந்த பொண்ணு அவரை ஒரு வாட்டி பார்த்தான்னா அப்படியே மயங்கிடுவா.
அவன் போட்டோவை பெருசா என்லார்ஜ் பண்ணி என் கபடுக்குள்ள வச்சுக்கிட்டேன். வெச்ச கண்ணு வாங்காம அவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா. இப்போ என்ன சொல்றீங்களா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கிளியரா விவரமா சொல்லுங்களேன். குப்பசாமி, எனக்கு மேரேஜ் நிச்சயம் ஆயிடுச்சு. பையனுக்கு விஜயபுரம் 3-4 ஃபேக்டரிஸ். எங்க அம்மா ஒரே ஸ்பீட்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ், ரொம்ப சந்தோஷம். எப்ப கல்யாணம்? ஜோக்கா? ஜோக் நீ சொன்னியா நானா? ஓகே ஓகே, சாரி. ஆனா இது ஜோக் இல்ல. எங்க அம்மா சீரியஸா எனக்கு ஏதோ சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ கூடிய சீக்கிரம் எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறது பெட்டர். மது, எங்க அப்பா விஷயம் உனக்கு தெரிஞ்சது தானே? உங்க அப்பாவை பத்தி எனக்கும் எங்க அம்மாவை பத்தி உனக்கும் தெரிஞ்சது தானே? பட் ஏதோ செஞ்சாகணும்ல. அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு மது. அப்பாவோட பேசுறது அவ்வளவு ஈஸி இல்ல. Why don't you try to understand me? அதான் பெட்டர். ஏய், கார்டன்ல குப்பை சேர்ந்திருக்கு, கொண்டே வெளியே கொட்டு. சரிண்ணா. ஹலோ, மது 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 மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம், அதில் மங்கள கீதம் முழங்கு முழங்கும் முழங்கும். ஹாய் ஆண்டி, how are you? வீட்டுல கூட ரவுடி வேஷம் போறியா நீ? அறிவு நாகரிகம் உள்ள எவனாவது இது போல செய்வானா? சிச்சி சிச்சி சிச்சி, அந்த அடங்காப்படாரி முன்னால என்ன தலகுனிய வச்சிட்டியடா. கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம ஜன்னல்ல இருந்து காட்டு கத்தா கத்துறியா நீ? நான் சொல்ல சொல்ல டம்ளரையே சுத்திட்டு இருக்கேன். என்னடா டாடி, நான் அந்த பொண்ணை விரும்புறேன். என்னது? ஓ மூஞ்சிக்கு காதலா? ஆமா. அவங்கிட்ட கோச்சுக்காதீங்க, அவன் மனசு கஷ்டப்படுவாங்க. வக்காலத்து வாங்குறியா நீ? என் தலை மேல ஆணி வச்சு அடிச்சு தாட்டான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டானடி. அவங்க லெவல் என்ன, நம்ம லெவல் என்ன? மறுபடியும் டம்ளரை திருப்புறானே. அவங்க ஃபேமிலியை பத்தி தெரியும் இல்ல? அவங்க அப்பா ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. அவங்க அம்மா கண்டதுக்கெல்லாம் காலி வேஷம் போட்டு ஓன்னு ஆடுறவ. அந்த குடும்பத்துல நமக்கு சம்பந்தமா? அத நினைச்சாலே எனக்கு எரிச்சல் வருது. கொள்ளலாம் போல. நான் விரும்புறது அவங்க அம்மாவை இல்ல, அவங்க டாடியை இல்ல, மதுவை. என்ன? ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. நான் காலேஜ்ல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன்னு வேண்டாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படினீங்க, ஓகே. நைட்ல டிஃபன் சாப்பிடுறேன்னு சொன்னா வேண்டாம், சோறு தான் சாப்பிடணும் நீங்க, அதுவும் ஓகே. கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொன்னா வேண்டாம், சடுகுடு ஆடுனீங்க, அதுவும் ஓகே. எம்ஜிஆர் சினிமா பாக்குறேன்னா வேண்டாம், சிவாஜி சினிமா தான் பார்க்கணும் நீங்க, அது கூட ஓகே. டாடி, இது என் மேரேஜ் விஷயம். அட்லீஸ்ட் இதுலயாவது நீங்க தலையிடாம இருந்தா உதவியா இருக்கும். ஐ அம் இன் லவ் வித் மது, தட்ஸ் ஆல். அவன் மேல எனக்கு எப்பவும் சந்தேகம் தான். இந்த அளவுக்கு துணிவான்னு நினைக்கல. நீ ஏன் ஜன்னல் பக்கம் போன? நீங்க வாய் முடுங்க, வெக்கமில்ல உங்களுக்கு? நாட்டை திருத்துற மாதிரி பெருசா பேச வந்துட்டா அவங்க அப்ப புள்ளைய மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. உடனே போலீஸுக்கு போன் பண்ணி அவனை உள்ள தள்ளுறான். இதுக்கு போலீஸ் ஏன் கூப்பிடலாம்? இல்லன்னா புரோகிதரை கூப்பிட சொல்றீங்களா? உங்க யோசனை எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அம்மா போன வை. அப்பா நிறுத்திட்டாரு, நீ ஆரம்பிச்சிட்டியா? இதுல சக்கரை தப்பு ஒண்ணு இல்ல. என்ன? நான் சக்கரைய விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். நான் செத்தாலும் ஒத்துக்க முடியாது. என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. 66. என்ன? அந்த வார்த்தையை இது வரைக்கும் 66 தடவை சொல்லிட்டேன். மது, ஆஸ்தியில சல்லி காசு தரமாட்டாராம். நான் ஒண்ணுத்துக்கு ஒரு வாதம் உண்டமா? ஊர் சுத்துறதையும் அடிக்கிறதையும் தவிர வேற எதுக்கும் லாய்க்கு இல்லையா? 100%. அதுல டவுட்டே இல்ல. மது, நீ எங்க அப்பா மாதிரி பேசினா என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. 67. அந்த வார்த்தையை இது வரைக்கும் 67 தடவை சொல்லி. மது
ஒரு வேலை செய்யலாமா? என்ன? ஓடி போலாம். எப்போ? பணம் எங்க? பணம் எங்க? சாக்லேட் திங்கிறியா? பணம் எங்க? பரவாயில்ல, முதல்ல சாக்லேட் தின்னு. நன்றி கட்ட கழுத. இத்தனை நாள் அவர் சோத்தை தின்னுட்டு அவரையே பிளாக்மெயில் பண்றியா? இப்போ எனக்கு அந்த கேசெட்டு எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த கேசெட்டு எங்க இருக்குன்னு சொல்லுமா. அந்த கார் எதுக்கு, அதுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு அனாவசியம் கமிஷனர். அதை ட்ரேஸ் செய்யணும், தட்ஸ் ஆல். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர். ஒருவேளை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், அதை ட்ரேஸ் செஞ்சாகணும். எல்லாரையும் அலர்ட் ஆக்குங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் இந்த வேலைக்கு அனுப்புங்க. திஸ் இஸ் டாப் பிரையாரிட்டி. போங்க. ஓகே சார். கவனிங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்த டெவலப்மெண்ட்னாலும் முதல்ல எனக்கு தெரியணும். என் பர்மிஷன் இல்லாம நீங்க எந்த டிசிஷன் எடுக்க கூடாது. போங்க. எஸ் சார். லட்ச லட்சங்களா குட்டி உங்களை மேய்க்கிறது எதுக்குடா? சரி, அவனை பிடிக்காம போயிட்டீங்க. ஓகே, பதவி கிடைக்காத எம்எல்ஏங்களோட பேரம் பேசி அவங்கள தாம்பிடியில வச்சுக்கிட்டு என்ன இறக்கிட்டு தான் சீமானு நரேஷ் நான் தான் சாவடிக்க சொன்னேன், சாவடிச்சேன். ஓகே, இப்ப என்னாச்சு? சீக்ரெட் கேசட் அவங்கிட்ட இருக்கு, அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இந்த விஷயம் வெளியில வந்தா என் அரசியல் வாழ்க்கை புதைஞ்சு சமாதியா போயிடும். நீ நாய் மாதிரி செத்துருவேன். இருக்கட்டும், போலீஸ் எடுக்கிற ஆக்ஷன் எல்லாம் முதல்ல உனக்கு தெரியப்படுத்துறேன். அவங்கள விட முதல்ல நீ அங்க போய் அங்க இருக்கிற புருஷனை நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி மாற்று. போ. என் பொண்ணு ஒரு அப்பாவிங்க. வெளியே போகும்போது தலை குனிஞ்சு போற பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துதான் நிமிருவா. காலேஜுக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் தாம் வேலை உண்டு தான் உண்டுங்கிறத தவிர ஆம்பளைங்களோட பேசுறவளே இல்ல. அப்படிப்பட்டவளை எப்படியோ மயக்கி கடத்திட்டு போயிட்டான். போய் சொல்லி ஏமாத்தாத. என் பொண்ணு அப்பாவி, குனிஞ்சத்துல நிமிராதுன்னு அம்மா சொன்னா போதாது, மத்தவங்க சொல்லணும். ஜன்னல்ல இருந்து ஜாட காட்டுறது, கதவு ஓரத்துல இருந்து கூப்பிடுறது, மாடி மேல அவனை கூட்டிட்டு போய் தூண்டி விட்டு பழக்கிறது உன் பொண்ணுதான். அந்த பழக்கம் எல்லாம் எங்க குடும்பத்துல கிடையாது. உன் பையன் தான் மாய மந்திரம் போட்டு கடத்திட்டு போயிட்டான். அந்த வார்த்தை சொல்லாதேன்னு உன்னை எச்சரிக்கிறேன். என் பையன் கடத்திட்டு போனோம்னா உன் பொண்ணோட அழகானவங்க, படிச்சவங்க, என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. உன் புள்ள பெரிய அழகனே போட்டோ எடுத்துக்க. அவன் தாடி மீசையை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனையும் ரயில்வே ஸ்டேஷனையும் வச்சுக்குவாங்க. அப்படின்னா என் பையனை பார்த்து ஏன் லவ் பண்ணா உன் பொண்ணு? சைலன்ஸ். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா அடிச்சுக்கிறதுக்கா? சரி, அந்த பொண்ணு பையனும் ஓடி போயிட்டாங்க. ஓகே, அவங்கள கண்டுபிடிக்கணும்னா போட்டோவும் டீடைல்ஸும் கொடுங்க, தேடி கண்டுபிடிக்கிறோம்.
அந்த கார்ல என்ன இருக்கு? அதெல்லாம் நமக்கு அனாவசியம். இது சீரியஸான விஷயம். சிஎம் பர்சனலா கூப்பிட்டு பேசினாரு. டெல்லியில இருந்து ஆர்டர்ஸ் கூட வந்திருக்கு. திஸ் இஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அந்த டீடைல்ஸ் எனக்கு கூட தெரியாது. டாப் சீக்ரெட். டாப் சீக்ரெட். அந்த காரை ட்ரேஸ் பண்றதுக்கு என்ன சீஃப் ஆபீசரா போட்டிருக்கீங்க. ஓகே, அந்த காரை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்? பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கணுமா? ஜோக் வேண்டாம். உன் வேலை ட்ரேஸ் பண்ற வரைக்கும் தான். டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே புறப்படு. எஸ் சார், எஸ் சார். பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது ஐயா, பிறந்து விட்டா பொம்பளைய நினைக்க கூடாது. பட்டவன் பாட்டு பாடினா பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேண்டான்னு கிளிப்பள்ளையாட்ட சொன்னான். கேட்டனா ஃபுல் எங்க இல்லையா, ஜோரா இருக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபுல் ஹாப்பி, செகண்ட் வீக்கு லொல்லு ஸ்டார்ட், தேர்ட் வீக்கு போயிட்டு முடிச்சிருச்சு. அப்படி என்னாச்சு? என்னாச்சுனாவா? ஒன்னா ரெண்டா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்தாத, செகண்ட் ஷோக்கு போகாத, எங்க போயிட்டு இருக்கிற, எதுக்கு போயிட்டு இருக்கிற, எப்ப திரும்பி வருவ, சீக்கிரம் வீட்டுக்கு போனாலும் வம்புதாண்ணா, பராட்டி போனாலும் வம்புதாண்ணா, பாடாத பாட்டுட்டு இருக்கேன். இந்த மேரேஜ் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சா அவனை கட்டி வச்சு உதச்சிடுவேன். போடு 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 போடு. என்னாச்சு? சிகரெட்டை குடிச்சு தொலைக்கிறிய பிரதர். இது அந்த கிழவன் பார்த்தானா, இந்த சிகரெட் போக எந்த அம்மா வயிற்றிலிருந்து வந்துச்சு, இது இந்தியாவுக்கு அலெக்சாண்டர் கொண்டு வந்தானா இல்ல சித்திரகுப்தன் கொண்டு வந்தான்னு கிளாஸ் வச்சிருவான். பஸ் ஏறினதுல இருந்து அமைதியா தானே இருக்காரு. நேரம் பார்த்துட்டு இருக்காரு மூளையை உறிஞ்சிறதுக்கு. யாரோ ஸ்டூடெண்ட் ஆட்ட இருக்கு. ஏய், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். சார், லிஃப்ட் வேணும் சார். ஷூர், கெட் இன். வா மது வா. தேங்க் யூ சார். எதுவரையில நீங்க எங்க போறீங்களோ அங்க இறங்கிறோம் சார். இலக்கே இல்லாத பயணம் போல இருக்கிறது. இப்படித்தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான். நகரே பாஸ், பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடுங்க, இல்லைன்னா உங்களை அறுத்து எடுத்து வறுத்து தின்னுடுவான். பேர் என்னவோ? சக்கரவர்த்தி. சக்கரி, சக்கரம் உள்ளவன், அரசர்க்கரசர், சக்கரவர்த்தி. உன் பேர் என்ன? மது. பாலாவா மதியா? பின்னால ஒண்ணு இல்லையா? ஒன்லி மது. என்ன படிக்கிற? பிஏ எக்கனாமிக்ஸ் சார். அம்மா நீ? பிஎஸ்சி மேத்ஸ். ஒண்டர்ஃபுல். ஒருவர் பொருளாதாரம், மற்றொருவர் கணிதம், இரண்டுக்கும் உறவும் சம்பந்தமும் நிறைய இருக்கிறது. தக்ஷசீல வித்யாலயத்திலே ராட்சச மந்திரிகளோடு கல்வி பயின்ற கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தை ஏற்றி அதை அமல்படுத்துவதற்கு பாடலிபுத்திரத்தை தேர்ந்தெடுத்து நந்த வம்சத்தை வேரோடு அழிக்க திட்டம் வகுத்து பஸ்ல இருந்து உங்களை தூக்கி போட்டா மர்டர் கேஸ் ஆயிடும். ஏய், எவன்டாவ? விட்டுருங்க. எவன்டாவ? புத்தி கெட்ட பொதி கழுத. படிப்பும் பண்பும் உங்களுக்கு தேவையில்லை. படிக்காதவர்கள் படிக்கவும் விட மாட்டார்கள். இவர்களை பார்த்து பாடம் கத்துக்குங்க. பெரியவரிடம் கௌரவம், தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை, அக்கறை உங்க முகத்துல பளிச்சுன்னு தெரியுது செல்வங்களே. எங்க இருந்து வரீங்க? வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. தப்பு நடக்குது ஐயா, சைடு கோடு காட்டி ஆட ஹர ஹர ஐயா, அக்கம் பக்கம் எல்லாம் பார்க்கலன்னா தறி கட்டு ஓடியது தலை கீழ்தான் ஐயா. லவ் இஸ் பிளைண்ட், அதுக்கு ரெட் லைட் தெரியாது, லைன் விட்டு தள்ளி நில்லு பையா. லவ் சென்ஸ் உள்ளதுங்க, லைசென்ஸ் இல்லை இங்க, லவ் பேர் 1996. எவர் குறுக்கே வந்தாலும் டாக்டரை கூப்பிடு, பிரம்மதேவன் வந்தாலும் பிரேக் மட்டும் போடாதே. அடட்டே காப்பான பின்ன கோளாறு தகராறு வாராது, ரெண்டு பேரு பாமா அச்சம் எம்மோ, மாமோ அச்சம் என்ன மாமோ. லவ் இஸ் பிளைண்ட், அதுக்கு ரெட் லைட் தெரியாது, லைன் விட்டு தள்ளி நில்லு பையா. லவ் சென்ஸ் உள்ளதுங்க, லைசென்ஸ் இல்லை எங்க, லவ் பேர் 1996.
பாம்பில்லையே பெரியவர்கள் அச்சம் கொண்டால் பிழையே மனசும் மனசும் இஷ்டப்பட்டால் உமக்கென்ன நஷ்டம் என்றால் விழிப்பான் உண்மைகள் தப்புகள் வழிகள் நெறிகள் சொல்வாங்க புதுவித சட்டங்கள் கற்பனை விளக்கம் சொல்லியே எதுக்கோ செய்வாங்க சென்டிமெண்ட் வட்டங்கள் கஸ்டடியில வச்சுட்ட கட்டுப்பட்டு நிக்குமா லாபமில்லை துன்பங்கள் தந்தாலும் நம் அன்பு பூத்து வரும் என்னமோ என்னவாகுமாமோ வவாமா அச்சம் என்ன எம்மோ லவ் இஸ் பிளைண்ட் அதுக்கு ரெட் லைட் தெரியாது லைன் விட்டு தள்ளி நில்லு பையா லவ் சென்ஸ் உள்ளதுங்க லைசென்ஸ் இல்லை இங்க லவ் பேர் 1996 நெஞ்சுக்குள்ளே தெம்பிருந்தா மனம் போல இன்ப யாத்திரை செல்லலாம் பிரபஞ்சத்தின் சரித்திரத்தில் பேசப்படும் பக்கங்களில் இருக்கலாம் கஷ்டமோ நஷ்டமோ முயற்சிகள் விளைந்தால் அன்புக்கு வெற்றி என்று உண்டு அடையப்பவும் லவ்வுக்கு தடை உண்டு என்பது ரோமியோவும் ஜூலியட்டும் சொன்னது காதல் விரோதிகள் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் காதல் பயணத்தில் சந்தோஷம் கொண்டாடி போகின்ற வேகத்தில என்னமோ என்னவாகுமாமோ மாமோ அச்சம் என்ன மாமோ லவ் இஸ் பிளைண்ட் அதுக்கு ரெட் லைட் தெரியாது லைன் விட்டு தள்ளி நில்லு பையா லவ் சென்ஸ் உள்ளதுங்க லைசென்ஸ் இல்லை எங்க லவ் பேர் 1996 பிரம்மதேவன் வந்தாலும் ஏய் கேக்குதா பிரேக் மட்டும் போடாதே எவர் குறுக்கே வந்தாலும் டாக்டரை கூப்பிடு தேக்காமான பின்னே கோளாறு தகராறு வாராது ரூட்டு வேறு மாமோ அச்சம் என்ன மாமோ வாமா அச்சம் என்ன எம்மோ சக்ரி சக்ரி என்ன லிஃப்ட் கேளு சக்ரி பஸ் வரும் இரு ப்ளீஸ் பா நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நான் மூச்சு Stop! 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 Stop, please! Hey, Maria! Hey, no, no, no. Sir, lift! Sir, lift! Lift! Sir, lift! Sir, please, lift! ஒருத்தன் கூட நிறுத்த மாட்டேங்கிறானே. ஹலோ தம்பி குப்புசாமி. குப்புசாமியா? ஓகே, இனி உன்னால முடியாது, நான் நிறுத்தி காட்டுறேன். போ. நீ லிஃப்ட். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறியா? நெக்ஸ்ட் வர ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இங்க நிக்கும் பாரு. ஏதோ கார் வர மாதிரி இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத போ. அட சக்ரி, சக்ரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க கண்ணா. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ 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 போ. Ah, wow! What a beautiful lady! Ah, baby, what is your problem?
பக்கத்துல இருக்கிற ஊர் வரைக்கும் லிஃப்ட் வேணும் சார். Oh, you did lift? Yeah. Sure. Thank you, sir. Baby, what is your name? மது. Oh, Madhu, nice name. My name is Raja. ராஜா மாதிரியே இருக்கீங்க. Just jolly ride க்கு போயிட்டு இருக்கேன். ஜாலி ரைடுக்கு இவ்வளவு தூரமா? Yeah, you really? may not know about my hobby, baby. சார் போய்கிட்டே பேசுவோமே. Sure. சார் உங்களுக்கு எது கஷ்டம்? நானே போய் You உட்கார்ந்துக்கிறேன். see, baby, baby, நாலு ladies நாலு எனக்கு ரொம்ப உசுரு. Please sit. மது நீ பின்னால உட்காந்துக்க. யாருனே? Who are you? நைஸ் டு மீட் யூ சார். ஐம் சக்ரி. ஐ கையா சக்கரமாவதி டயர் ஆகுது. இறங்குடா அண்ணா. என்ன லேடிஸ் தவிர வேற யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க மாட்டியா? தரமாட்டேன். ஏன் காரி ஏன் இஷ்டம். நீ யாரியா? லிஃப்ட் கொடுக்க மாட்டியா? அண்ணா மிரட்டியா நீ? கொடுக்க மாட்டேன். Are you threatening me? சார் இது நிஜம் இல்ல, சும்மா சார். சக்ரி. ஓ மூஞ்சிக்கு கண்ணாடி வேற. சக்ரி. நீ சுமார். அடிக்கிறியா? ஒன்ன நான் கத்துனாலே செத்து போயிடுவேன். உனக்கு கரெக்டா 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். 5 செகண்ட்ஸ். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிட்டா ஓகே, இல்லாட்டி போனா ஓ போயா. சார் மது மது சார் ப்ளீஸ். ராஜா சார் ராஜா சார் சார் நான் சொல்றது மது. கேளுங்க. ஏய் ஷட் அப். மது மது சக்ரி சார் நீ போ. ராஜா சார் போ. ப்ளீஸ் போயா. நான் சொல்றது கேளுங்க. மது வாட் இஸ் திஸ் சக்ரி? மது நீ வா. ஏய் quiet. சார் பேசாத. ப்ளீஸ். மது என்ன உன்னாலதான் பாரு அந்த ஆள் கார் போயிடுச்சு. ஹாப்பி இல்லனா அவனோட போயிருப்பியா? என்ன சொல்ற நீ? டோன்ட் டாக் ரபிஷ். எதையாவது சொல்லி ரெண்டு பேரும் ஜாலியா போயிருக்கலாம்ல. அனாவசியமா கலாட்டை பண்ணி கெடுத்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடியா? ஏய் மது. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் வாய் மூடு மது. கண்டவனால லிஃப்ட் கேட்டுக்கிட்டு ராஜாவா மந்திரி போறதுனே தெரியல. ஏய் கார் கம் ஆன் கேளு லிஃப்ட் கேளு. நீ சும்மா இரு. சக்ரி லெஃப்ட் சார் ப்ளீஸ். லெஃப்ட் சார் ப்ளீஸ். சார் லெஃப்ட் வேணும் சார். கார் ஓட்டுவியா? தெரியுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. நீ டிரைவ் பண்ணால் லிஃப்ட் கொடுக்குறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். மது படுத்துக்காட்டல புத்தி இல்ல. ஏய் நீ தானே சொன்ன. அதனால மெதுவா கேக்குறேன். மது காமன் சென்ஸ் இல்ல. ஒழுங்கா உட்காரு. என்னை யாரும் தடுக்க முடியாது. மது சும்மா இரு. என்ன நீ? சரியா உட்காரு.
வேன்ஸ் அலர்ட் ப்ளீஸ். நம்பர் பிளேட் மாத்தி இருக்கலாம். ஒயிட் கலர் ஃபியட் கண்ணில் பட்டா தரவை செக் பண்ணுங்க. ஓவர். ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. மிஸ்டர், உங்க பேர் என்ன? உங்களை தான் மிஸ்டர். உங்க பேர் என்ன? ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன். ஆர்சி புக் இருக்க? ஆர்சி புக் இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். யாரோட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நெல்லை பெரிய நாடாருடைய மருமகனா? பெரிய நாடாரா? அவர் யாரு? அவர் யாரா? என்னது, பெரிய நாடார் யாருன்னு தெரியாதா? பெரிய நாடார் யாருன்னு தெரியாத டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்களா நீங்க? இந்த பொது அறிவு கூட இல்லாம போலீஸ் இலாக்கால வேலை செய்றீங்களா? பெரிய நாடார் யாருன்னு தெரியாதா? அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது. முதல்ல வா ஸ்டேஷனுக்கு. கையெடு. எடு கைய. நெல்லை பெரிய நாடாரை தெரியாது இவர்களுக்கு? இதென்ன போலீஸ் ஸ்டேஷன் தானா? லிசன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 420 யாரு, ஜென்டில்மேன் யாரு, மடையன் யாரு அப்படி தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே. உங்களுக்கு வேலை கொடுத்த பிரகஸ்பதி யாருங்க? மனுஷன் முகத்தை பார்த்ததும் அல்சேஷன் ஆயாட்டம் சக்கா சக்கா சக்கான்னு பிடிச்சுக்கணும். என்ன என்ன கைது செய்ய போறீங்களா? ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ வாஸ் ஹர்ட்டட். நான் வருத்தப்படுறேன். I want to talk to Nellai Periya Nadar right now. Yes. I want to talk to Nellai Periya Nadar. Yes. I want to talk to Nellai. இவனுங்க யாருப்பா காலங்காத்தால? அண்ணே வேண்டாண்ணே வேண்டாண்ணே. அண்ணே அண்ணே நிறுத்துங்கண்ணே. அண்ணே வேண்டாண்ணே ப்ளீஸ் அண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிட்றேண்ணே. வேண்டாண்ணே, என் தொழில் கெட்டு போயிடுண்ணே. ப்ளீஸ் அண்ணே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே. ஆமே சரி, ஓகே ஓகே. சரி, தேங்க்ஸ் அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். இவரை எழுப்புவோமா? சாப்பிட்டாரோ என்னமோ. சார் சார், பாவம் தூங்கிட்டு இருக்காரு, ஏன் டிஸ்டர்ப் பண்ணும்? வா. என் ஃபேஸ பாரு. கவர்ச்சியா இருக்கிற. வா. கன்றாவியா இருக்கேன்னு தெரியும். உன்னை தவிர வேறொருத்தியை உள்ளத்தாலும் தொடமாட்டேன். வா. போர் அடிக்காத. போர் அடிக்கிறது நீயா நானா? சீக்கிரம் வா. சிக்கன் கட்ட எவ்வளவு ஆச்சு? இது வந்துரும் சார், 2 நிமிஷத்துல வந்துரும். தம்பி ஓனருங்க? ஏரியா அங்க 3 பிளேட் சிக்கன். டேய் ஓனருங்கடா? நான் தான் ஓனர். சாரி சார், நீங்க ஓனர் நினைக்கல. பரவாயில்ல, ஒரு ஃபோன் பண்ணணும். 3 ரூபா கொடுக்கணும். நோ ப்ராப்ளம் சார். அதிக நேரம் பேசக்கூடாது. என்னங்க? அதிக நேரம் பேசாதீங்க, பாம்பேல இருந்து ஃபோன் வரும். இட்ஸ் ஓகே, ஃபோன். பேசுங்க. இதோ வந்துரும் சார், அனுப்புறேன். 2 நிமிஷத்துல வந்துரும் சார். ஃபோன். நீங்க ஃபோன் பண்ணுங்க சார், ஃபோன் பண்ணுங்க. இதோ அனுப்புறேன் சார், ஃபோன் பண்ணுங்க. யாரா ரேடியோ மேல ஃபோன் வச்சதே? கண்டதே ரேடியோ மேல வைக்கிறது. மட்டன்ல மசாலா இருந்தா போதுமா? மண்டையிலேயே வேணும். நீங்க சொல்லிட்டீங்களா சார்? சார் நீங்க சொல்லிட்டீங்களா? பிரதர் போன. சாரி.
சம்னார் கில்லா. நிலவு நின்று விட்டது. मस्त मस्त तो चीज बढ़ेगा 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 கர்ச்சீஃப் கூட நான் தான் கொடுப்பேன். ஓப்பனா ஓகே, சக்ரி ரொம்ப நல்ல பையன். சக்ரி இஸ் a good boy. ஆள விடு. திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா என்னாச்சு மது? அவங்க என்ன பார்த்து பாடிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன பார்த்துதா? பாடட்டும். நீ அழகா இருக்க, அதனால பாடுறாங்க. காம்ப்ளிமெண்டா எடுத்துக்க. என்ன காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறது? என்ன கலாட்டா பண்ணா உனக்கு அது விளையாட்டா இருக்கா? விளையாட்டு இல்ல, ஒரு அழகான பொண்ணு வந்தா வச்சுக்க, நானும் தான் பாப்பேன். தப்பு என்ன இருக்கு? என்ன நீ கூட பாப்பியா? அம்மாடியோ, உன்னை நம்ப கூடாது. ஓகே ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணலாமா? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா? என்ன நம்ம வேலையை நம்ம பாக்குறது? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்களா? என்ன பாக்குறாங்க? மது மது சொல்றத புரிஞ்சுக்க. பாஸ் பாஸ் ப்ளீஸ். ஓகே, थैंक यू பாஸ், थैंक यू. ஏய், வெக்கமா இல்ல? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அழ வச்ச தத்தி மாதிரி அவங்கள கெஞ்சிரியே. ஏய், தத்தி கிதின்னு சொன்னா கொன்னுடுவேன். என்னவா? ஏன் பாப்பா குய்யாங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா? तू चीज बड़ी है मस्त मस्त तू चीज बड़ी है मस्त. அனாவசியமா என்ன இழுக்கிறது அநியாயம் இல்ல? நான் ஒண்ணும் சொல்லல பாஸ். ஏன்டா நீங்க ஏதோ சொன்னீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல பாஸ். ஏதோ சொன்னீங்க பாஸ். ஏதோ சவுண்ட் வந்துச்சு. நீ ஏதோ சொன்னியா? ஒண்ணுல சொல்ல. நான் ஒண்ணும் சொல்லியா? நீ சொன்னியா? இல்ல என்ன? இல்லையா? என்னன்னு? இல்ல இல்ல. நீயே ஏதோ மனசுல நினைச்சுக்கிற பாஸ். இல்ல, ஏதோ சவுண்ட் வெரைட்டியா வந்துச்சு பாஸ். குய்யா குய்யான்னு சொன்னா. குய்யா? சீக்கிரம் வா மது, குயிக். மது, உள்ள வா, குயிக்.
ஏய் என்ன ஆயிடும்? ஒண்ணும் ஆகாது. அழாத. சார் 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 தண்ணி கொண்டு வா. பேச மாட்டேங்க. சார் என்னாச்சு சக்கரை? என்னாச்சு? சார் போயிட்டார் மது. பாடி எங்க? அங்க இருக்கு சார். எல்லாரும் என்கொயர் பண்ணீங்களா? எஸ் சார். ஆனா எந்த விவரமும் தெரியல சார். ஓனர் கூட்டிட்டு வா. இவர்தான் சார் ஓனர். பேரு என்ன? மாணிக்கம். மாணிக்கங்க. கரெக்டா சொல்லு. மாணிக்கம் சார். என்ன என்ன நடந்தது? நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இப்படி நடந்துருச்சுங்க. நான் கரிகா வாங்குறதுக்காக டவுனுக்கு போனேன் சார். வரதுக்குள்ள இப்படி நடந்துருச்சுங்க. எல்லாம் நிச்சயமா சொல்லு. ஒரு கார்ல ஒரு பொண்ணும் பையனும் இங்க வந்தாங்க. என்ன கேட்டு டெலிபோன் கூட பண்ணாங்க. எந்த இடத்துக்கு? எங்கன்னு தெரியாதுங்க. திடீர்னு காலேஜ் பசங்களுக்கு அந்த பையனுக்கு ஏதோ தகராறு வந்துச்சு. சண்டையில என் கடையை எரிச்சிட்டாங்க. காட்டின அடையாளம் சொல்லுவியா? சக்கரை, போலீஸ்க்கு இது நாம எப்படி சொல்லாம இருக்கிறது? உனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சா? சொன்னா நம்மள தான் உள்ள தள்ளுவாங்க. நம்மள எதுக்கு உள்ள தள்ளுவாங்க? உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு வச்சுக்க. அவன் யாரு, எப்படி செத்தான், அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதை விடு. நாம தான் கொன்னோன்னு போலீஸ் நம்மளையே கைது செஞ்சா நம்மள எதுக்கு கைது செய்வாங்க? நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடுவோம். ஐயோ, சொல்றத புரிஞ்சுக்க. ஓகே, நீ சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு வச்சுக்க. நாம சொல்றத அவங்க நம்பறாங்கன்னு வச்சுக்க. ஆனா உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் இல்லையா? நாம இதுக்காக போனா அதுல மாட்டிக்குவோம். ஒண்ணும் ஆகாது மது. பெட்டர் லீவ் இட். ஆனா சக்கரை, போலீஸ்க்கு நாம அந்த கார்ல இருந்தது எப்படியாவது தெரிஞ்சு போச்சுன்னா? நாம அந்த கார்ல இருந்தது யாருக்கு தெரியும்? நம்மள யாரும் பார்க்கலையே. மது, நீ கன்ஃபியூஸ் ஆகி தயவு செஞ்சு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. மது, மது, take it easy, மது. Okay? Believe me. Yeah, that's good. ஏனம்மா என்னாச்சுனக்கு? ஏதேதோ காதல் கிறுக்கு. ஐயோ மயக்கம் கொண்டேன். ஐயோ ஐயோ அங்கம் துடிக்க கண்டேன். ஐயோ ஐயோ
காதல் கீதல் என்பது இது ஐயோ ஐயோ ஏனையா என்னாச்சு உனக்கு ஏதேதோ காதல் கிறுக்கு ஐயோ மயக்கம் கொண்டேன் ஐயோ ஐயோ அங்கம் துடிக்க கண்டேன் ஐயோ ஐயோ காதல் கீதல் என்பது இதுவோ ஐயோ ஏனம்மா என்னாச்சு உனக்கு ஏதேதோ காதலுக்கு இருக்கு குரங்கை கண்டாலும் கண்ணுக்கு அழகாய் தெரியுது கண்ணா ஏதுக்கு காக்கை கரைந்தாலும் சங்கீதம் போல் கேட்குது கண்ணே எதுக்கு உன்னோடு இருந்தால் மீன் கூடையிலும் பூவின் வாசம் அடிக்கிறதே போலீஸ்காரன் தேடி வந்தாலும் பூசாரியை போல் தெரிகிறதே உடம்பே தலைகீழாகி போச்சு ஐயோ ஐயோ ஏனம்மா என்னாச்சு உனக்கு ஏதேதோ காதலுக்கு இருக்கு கடிகாரம் எல்லாம் நம்மை கண்டால் ஓடுவதில்லை என்ன தூக்கம் போயாச்சு பகலை விடவும் இரவே நீண்டது என்ன எந்தன் பேரை யார் கேட்டாலும் உன் பேர் சொல்லும் உதடல்லோ அன்பு கண்ணா இன்ப காதலில் கொஞ்சம் பைத்தியம் உண்டல்லோ மயக்கும் மாயம் மன்மத மாயம் ஐயோ ஐயோ ஏனையா என்னாச்சு உனக்கு அட ஏதேதோ காதல் கிறுக்கு ஐயோ மயக்கம் கொண்டேன் ஐயோ ஐயோ அங்கம் துடிக்க கண்டேன் ஐயோ ஐயோ காதல் கீதல் என்பது இதோ ஐயோ ஏனம்மா என்னாச்சு உனக்கு ஏதேதோ காதலுக்கு இருக்கு இவங்கள யாரும் இல்லை சார். சரியா பாத்தியா? பார்த்தேன் சார். நடந்ததெல்லாம் சொன்னியா? சொன்னேன் சார். பொய் சொல்றல? நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். இது வரைக்கும் ஸ்பாட்ல நடந்தது எதுவும் தெரியாதுன்னு சொல்ல. இவங்க தான் சார் என் ஹோட்டலுக்கு வந்து தராறு பண்ணது. இவங்க தான் சார். இவங்களா? இவங்க தான் சார். ஆமா சார், சத்தியமா இவங்க தான் சார். இவங்க யாரு? அந்த பையன் பேரு சக்கரவர்த்தி சார். மெட்ராஸ் லயோலா காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறான். அந்த பொண்ணு பேரு மது. ராணிமேரி கல்லூரியில் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்குது. பையன் தான் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான்னு பொண்ணோட தாய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும்
எப்போ ஓடி போனாங்க? 21ஆம் தேதி ராத்திரிலேருந்து இந்த பையனையும் பொண்ணையும் காணும்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட்ல சொல்லு. சார் அரசவனும் காட்டில் அந்த கார் கிடைச்சிருச்சு. மூவ். யார் நீங்க? சிபிஐ. சிபிஐ? எங்க உங்க கார்டு காட்டுங்க. இல்ல. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க ஆபீசர். கமிஷனர் சொன்னதை மறந்துட்டீங்களா? இந்த காரை ட்ரேஸ் பண்ற வரைக்கும் தான் உங்க வேலை. 1 minute சார், கமிஷனர் லைன்ல இருக்காரு. சார். ரகு, அந்த காரை ட்ரேஸ் பண்ற வரைக்கும் தான் உங்க வேலைன்னு சொன்னேன்ல. ஆனா இவங்க நோ மோர் டிஸ்கஷன்ஸ். அவங்கள உடனே விட்டுருங்க. அது இல்ல சார். Do what I say. ஓகே. ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் சிபிஐ ஆஃபீஸர். சம்திங் இஸ் ராங். பாஸ்கர். எஸ் சார். இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கலாம். வீட்டில இருந்து ஓடி போன லவ்வர்ஸை ட்ரேஸ் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய வேலை இதுக்கு. சம்திங் இஸ் டெஃபினெட்லி ராங். முதல்ல செய்ய வேண்டியது அவங்கள பிடிக்கணும். அவங்க போட்டோவை டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் போடுங்க. தகவல் கொடுக்குறவங்களுக்கு 10,000 அவார்டுன்னு சொல்லுங்க. ஓகே சார். போங்க. ஹலோ, யாரும் இல்லையா? என்ன யாரையும் காணோம்? டவுட்டு தான். டவுட்டா? ரூம் இருக்கா இல்லையான்னு டவுட்டு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சக்கரவர்த்தி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சக்கரவர்த்தி. நோ டவுட். ரூம் இருக்கு. பர்பஸ் ஆஃப் விசிட்? சைட் சீயிங். சீயிங்க்கு இந்த ஊர்ல சைட் என்ன இருக்கு? எனக்கு டவுட்டு தான். எங்க இருந்து கம்மிங்க? விஜயபுரம். விஜயபுரம். விஜயபுரம் தான். விஜயபுரம். மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்துச்சு. எப்படி இருக்கோ என்னமோ. என்னங்க? விஜயபுரத்துல மாமியார் வீடு இருக்கு. எத்தனை நாள் ஸ்டேயிங்? 1 day. 1 day? அவ்வளவுதானா? நோ டவுட். நோ டவுட் சார், நோ டவுட். பர்மனன்ட் அட்ரஸ்? பர்மனன்ட் அட்ரஸ். டவுட் ஏதாவது இருக்கா? நோ டவுட் சார். கேர் ஆஃப் நாகராஜ் செட்டியார், நாகப்பட்டினம் ரோட், திருவாரூர், பின்கோட் 6,10,001. டவுட்டா இருக்கா? நோ டவுட், நோ டவுட். தேங்க்யூ. ரூம் நம்பர் சொல்றீங்களா? என்ன பாக்குற?
அதான் இந்த பெட் ரோஸ்வுட்டா இல்ல ஹாலிவுட்டான்னு பாக்குறேன். அதான் ஓகே, குட் நைட். இப்ப என்ன பாக்குறேன்? இந்த மெட்டீரியல் மஃபத்லாலா இல்ல பாம்பே டேங்கான்னு பாக்குறேன். அதான் எல்லாம் தீந்து போச்சா? இன்னும் ஏதானும் மிச்சம் இருக்கா? பிரம்மதேவன் உன் பாடியை எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்கான்னு பாக்குறேன். குப்புசாமி, அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம். ஆசையை வளர்த்துக்க கூடாது, பேசாம படுத்துக்கோ. ஓகே மது. தவிக்கிறதே அதை என்னவென்று சொல்ல, ஆசை துறந்து விட நான் ஒன்றும் புத்தன் அல்ல. என்னடி என் ஊர்மிழா, உன் கண்ணங்கள் பந்தேல் பலா பூட, அது காமதேவனின் பார்முலா. நானோ உன்னபயம் சங்கீதமாகும் மெல்ல, என்னை நான் தருவேன் உன் ஆசை தீர்த்து கொள்ள. என்னவோ ஒரு மாதிரி மன்னவா என்னை ஆதரி, எப்பவும் உன் மடியில் ஆடுவாள் சுந்தரி. ஏனோ தவிக்கிறதே அதை என்னவென்று சொல்ல, என்னை நான் தருவேன் உன் ஆசை தீர்த்து கொள்ள. தந்தால் சுகம் என்ன சுகம் என்று தெரியாதா? சரி என்று பெண்மை சொன்னால் உடையெல்லாம் இடை விட்டு இறங்காதா? அழகெல்லாம் சேர்த்து வைத்த அதிசயமே, அந்தரங்கம் உனக்கு மட்டும் ரகசியமே. என் வாழ்விலும் என் நாவிலும் தேன் சிந்து சிறு பூவே. நானோ உன்னபயம் சங்கீதம் பாடும் மெல்ல, ஆசை திறந்து விட நான் ஒன்றும் புத்தன் அல்ல. பூக்கள் எல்லை மீறி ஆட கண்டேன். அதனாலே நான் மனம் துணிந்து விட்டேன். ஏனோ தவிக்கிறது அதை என்னவென்று சொல்ல, என்னை நான் தருவேன் உன் ஆசை தீர்த்துக்கொள்.
என்னடி என் ஊர்மிளா உன் கன்னங்கள் பொன் தேன் பலா உன் உடல் அது காமதேவனின் பார்முலா நானோ உன்னபயம் சங்கீதம் பாடும் ஆசை துறந்து விட நான் ஒன்றும் புத்தனல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குங்களா? இது ஹோட்டல் இல்லன்னு உங்களுக்கு டவுட்டா? அப்பா ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணா தீந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அதான் வேற ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேக்குறேன் உங்களை. சரி ஒரு வேலை செய்யுங்க. சொல்லுங்க. இப்படியே இங்க இருந்து நேரா போங்க. பெரிய ரோடு வரும். அதை மறந்துருங்க. அதுக்கு எதிர் சைடுல ஒரு 5 அடுக்கு பில்டிங் வரும். அதையும் மறந்துருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு புடவை கடை இருக்கு. டிஸ்கவுண்ட்ல நல்ல துணிங்க கிடைக்கும். மிஸ்ஸஸ்க்கு 2 சாரி வாங்குங்க. எனக்கு வேண்டியது புடவை இல்லங்க, ஃபுட். சரி அதையும் மறந்துருங்க. இது ஃபுட்டையா? ஃபுட் இல்லங்க, புடவை கடை விஷயம். அதுக்கு பக்கத்துல ஒரு தெரியும், ஹோட்டல் தெரியும். இருக்கு. சரியான அருவன் தெரியும். அங்க டவுட் இல்லாத ஃபுட் கிடைக்குங்க. அறிவிப்பு: படத்தில் உள்ள இந்த இருவரை பற்றிய தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கவும். தக்க சன்மானம் வழங்கப்படும். சார் என்ன சார்? உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும், சீக்கிரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இல்லைங்க, பார்த்துக்க முடியாது. என்ன உங்களுக்கு இதுக்கு முந்தி கூட தாடி இருந்ததா? ஆமா, பிறக்கும் போதே தாடியோட தான் பிறந்தேன். என்னங்க டிஃபன் சாப்பிடுறதுக்கு வந்தீங்களா? இல்லைங்க, டென்னிஸ் ஆடுறது வந்தேன். ஸ்டெஃபிகிராஃபர் ஒன் வெயிட்டிங். என்னங்க நமக்கு எந்த ஊருங்க? நமக்கா? அதான் நமக்கு எந்த ஊருங்க? மீண்டும் கேள். நமக்கு எந்த ஊருங்க? மீண்டும் கேள். மீண்டும் தான் கேக்குறேன். நமக்கு எந்த ஊருங்க? என் ஊரு பேரே மீண்டும் கேள். மீண்டும் கேளா? அது எங்க இருக்குங்க? காட்டூர் காட்டுக்குள்ள உள்ளடங்கினாப்புல இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து அங்கதான் இருந்தேன். இப்பதான் இங்க வந்தேன். நீங்க என்ன பார்த்திருக்கவே முடியாது. ஓகே ஓகே. சார் உங்க பார்சல். சார் உங்களுக்கு என்ன வேணும் சார்? மீண்டும் கேள். என்ன வேணும் சார்? மீண்டும் கேள். மீண்டும் கேட்குற சொல்லுங்க சார். காட்டூர். ரூம் தேவையா? அவங்க எங்க? நீங்க சிஏடி. உங்களை பார்த்தா சிஐடியா தெரியல. ரூம் நம்பர் என்ன? 102. சார் 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 சார், எனக்கு ரிவார்டு. டவுட்டா? யாரு யாரு? சக்ரி சக்ரி.
சரி, நாம இந்த பொண்ணை கார்ல பணம் கேஸ்ல கைது செஞ்சோமா இல்லைன்னா ஓடி போன கேஸ்ல கைது செஞ்சோமா? அதெல்லாம் நமக்கு அனாவசியம். இன்ஸ்பெக்டர் ரகு வர வரையில நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர். என்னை ஏன் கைது செஞ்சீங்க? நான் மைனர் இல்லை சார், மேஜர். என் டேட் ஆஃப் பர்த் 1st February 1976. அந்த பேக்ல என் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு, காமிக்கிறேன். ஓ காட், அந்த டெட் பாடி. அப்படின்னா கார்ல வந்தது நாங்க தானே தெரிஞ்சு போச்சா? என்ன விஷயம் வாத்தியார? ஓகே, இப்போ என்னாச்சு தலைவா? யார் சார் நீங்க? நான் யாருங்கிறத விடு, நீயும் நானும் ஒரே ஜாதி. போலீஸ் உன்னையும் வேட்டையாடுது, என்னையும் வேட்டையாடுது. அதனால தான். சரி, என்ன விஷயம் சொல்லு. என் மது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அவளுக்கு எப்படி மது? மதுனா என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. மது விடுவிக்கணும் அதானே? ஆமா. டேக் திஸ். சாக்லேட் எதுக்குங்க? மதுவை விடுவிக்கிறதுக்கு. இன்ஸ்பெக்டர் கொடுக்க போறீங்களா? ஓ, இறங்க. ஏய் மது, சாவி எங்க? எனக்கு என்ன தெரியும்? வராதீங்க வராதீங்க. மது பையடு பையடு. நகாதீங்க நகாதீங்க. வேடா அசியாத சுட்டுடுவேன். சிகமால் சைலன்ஸ். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடி. நீ சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க ரவுடிங்களா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க யாரு? எங்க அம்மாவுக்கு சொந்தம். என்ன பொண்ணு பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. மூஞ்ச பாரு, எனக்கு என்ன தெரியும் அவங்க யாருன்னு? உன் அம்மாவோ இல்லை என் அப்பாவோ அனுப்பியிருப்பாங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ்லாம் இல்லையே. வேற யாரா இருப்பாங்க? போலீஸ்காரங்க உங்களை ஏன் வேட்டையாடுறாங்க? அது சிக்னல் கிட்ட ரெட் லைட் வந்து காரை நிறுத்தாம வந்துட்டோம். உங்க மேல சத்தியம். ரெட் லைட். அப்ப ரவுடிங்க? அங்கதான் சிக்னல் கிட்ட ரவுடி ராஜோட கார் ஓவர்டேக் செஞ்சதுல அவனுக்கு கோவம் வந்து அடி அடுங்கள அனுப்பி வச்சுட்டான். இது கூட உங்க மேல சத்தியங்க. என்ன பார்த்தா மாங்கா மடைனா தெரியுதா? ஒரு மேதையா தெரியலையா உங்களுக்கு? ஓகே. என்னங்க என்னங்க சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண இல்லையா? ஆனாலும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? ரெண்டு பேர் லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். பெரியவங்க ஒத்துக்கல. வீட்டை விட்டு வந்துட்டோம். அப்ப அந்த ரவுடிங்க? அதான் நானும் கேக்குறேன், அந்த ரவுடிங்க யாரு? அட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு என்ன தெரியும் அவங்க யாருன்னு? ஓகே ஓகே ஓகே. உங்களை யார் யார் எதுக்காக ஃபாலோ பண்றாங்கன்னு யோசிக்க வேண்டியது இங்க இல்ல. வாங்க. தேங்க்ஸ்டா. வாங்க.
இதுதான் நம்ம வீடு. உள்ள சூப்பரா இருக்கும். இந்த டெக்னிக்லாம் ஐயாக்கு தண்ணி பட்ட பாடு. சென்ட்ரல் ஜெயில இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ண. ஜஸ்ட் a minute. சக்ரி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த வீடு இவனதில்ல நினைக்கிறேன். யார் வீட்டுக்கோ கொண்டு வந்து போஸ்ட் கொடுக்கறான் போல இருக்கு. அவர் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே மது. முகத்தை பார்த்து நீ குறி சொல்லாத. பெரிய ஜோசிய நாட்டம். சரி, நீ சொல்றதே கரெக்டா இருக்கலாம். ஆனா நமக்கு வேற வழி இல்ல. என்ன? அப்ப இந்த ஃப்ராட் தான் நமக்கு கைடா? நம்மள எங்கயாவது கொண்டு போய் சிக்க வச்சிருவான். அப்புறம் நம்ம கல்யாணம் கோவிந்தா கோவிந்தாதா. முதல்ல எங்கயாவது போலாம் வா. எங்க போறதா? ஆம்பளை நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. நீ என்ன பாத்துக்கிறது? பெருசா பேச வந்துட்டா. எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தானே இருக்கேன். சின்ன விஷயத்துல கலாட்டா செய்யாத. என்னோட பேசாத நீ. என்ன? என் பேச்சு உனக்கு கலாட்டாவா இருக்கா? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். லவ் பண்றப்ப மட்டும் மது உன் பேச்ச கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குமா எனக்கு? அப்படின்னு டயலாக். இப்போ பேசாத. எனக்கு அங்கதான் கோவம் வருது. நான் உன்னை பேச நீ வேற ஒன்னு அர்த்தம் பண்ணிக்கிறியே. நான் சரியா தான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்க. உனக்கு என் மேல இருந்து பெரிய போயிடுச்சு. மது 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 மது. என்ன தகராறு? எப்பவாவது காதலிச்சிங்களா? எப்பவாவது காதலிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த வேலையை செய்யாதீங்க. காதலம் பாரு சக்ரி, நீ அந்த பொண்ணு லவ் பண்றீங்க. நீ அந்த பொண்ணுக்கு பைத்தியம். உன் மேல இருக்க நம்பிக்கையில வெளியே வந்துருச்சு. போலீஸும் ரவுடிங்களும் ஃபாலோ பண்ற கன்ஃபியூஷன்ல கொஞ்சம் எமோஷனலா ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம். ஆம்பளை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீ கோச்சிக்கிறது சரியில்லை. டேக் திஸ் கப்சல். பை தி வே, D2 சப் இன்ஸ்பெக்டர் சிதம்பரம் எனக்கு பழக்கமானவர். இந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே? என்ன இப்ப பார்க்க முடியறதே இல்ல? என்ன பார்க்க முடியலையா? யாராவது கண்டாக்டர் கிட்ட காட்டுறது? மதுரை ஜெயில இருந்து கூட இப்படிதான், எப்பவும் ஜோக்கு தான். உட்கார். பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்குடா? சிறைப்பறவைகள் அல்லவா, தினமும் உன் நினைப்பு தான். என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்குதா? அட நான் உண்மையை தான் சொல்றேன்யா. யாரு கெஸ்டா? அது கெஸ்ட் இல்ல, என் மாமாவோட பிள்ளைங்க கிஷ்கிந்தா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் அழைச்சிட்டு வந்தேன். மேரேஜ் ஆயிடுச்சா? உனக்கு இல்லையா? அவங்களுக்கு. அவங்களுக்கா? ஆகல. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு வந்திருக்கிய, நோ ப்ராப்ளமா? உனக்கு ப்ராப்ளமா? நோ. அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, தே ஆர் ஹாப்பி. ஓகே? சாரி மது, ஐ அம் ரியலி சாரி. இல்ல சக்கரை, சாரி நான் தான் சொல்லணும். அனாவசியமா நான் ஒண்ணு இல்ல மது, நான் தான் உன்னை தேவையில்லாம வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. சக்கரை, அப்ப ஓடி போலான்னு 2 பேரும் சேர்ந்து நினைச்சா. இப்ப என்ன நடந்தாலும் நீயும் நானும் பொறுத்துக்கணும். ஓகே? I love you மது. I love you more. மது, என் மூடே அவுட் ஆயிடுச்சு. மூணு முடிச்சு போடுற வரைக்கும் முத்தங்கிற சத்தமே கூடாது கண்ணா. மது, உன்னை பழிக்கு பழி வாங்கலனா என் பேர் சக்ரி இல்ல. ஓஹோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லு சொல்லு, மறுபடியும் சொல்லு. அடியே, ஃபர்ஸ்ட் நைட்ல நீயே வலிய வந்து என் மேல விழும்படியா நான் செஞ்சு தாஜா பண்ற மாதிரி இந்த ராஜா கற்பனை பண்றேன். கற்பனை பண்றேன்.
நாம் விதிகளை கடப்பது அப்படி. பக்கம் பார்த்து அன்பு சொர்க்கம் பேசு. மோகம் வந்தால் உனக்கு வெட்கம் ஏது? பக்கம் பார்த்து அன்பு சொர்க்கம் பேசு. மோகம் வந்தால் உனக்கு வெட்கம் ஏது? ஆசை வாழட்டும் ஆடி தீர்த்து விடு. தலைவிதி கெட்டதே என் மதி. நான் பால்மதி கொதிக்கிறேன் சம்மதி. வாழச் சொல்லி வந்த வாழ்வல்லவா, முத்தம் தானே தித்திக்கின்றேன் அல்லவா. வாழச் சொல்லி வந்த வாழ்வல்லவா, முத்தம் தானே தித்திக்கின்றேன் அல்லவா. வெண்ணை கொண்டு செய்த பெண்ணல்லவா. கூப்பிட்டேன் ஐயா ஐயா மறந்தியா. சாமி தந்ததை கையால் தொடு என் ஐயா. ஊருதே ஊருதே வயசுக்கு தோணுதே தோணுதே. ஊஞ்சலி போட்டு ஆடவா மதனா. கூப்பிட்டேன் ஐயா ஐயா மறந்தியா. சாமி தந்ததை கையால் தொடு என் ஐயா. என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்க? என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்க? சக்கரி சொல்லு, என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்க? சக்கரி பேசு. சொல்லு சொல்றல, என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்க? சொல்லு சொல்லு சொல்லு. பாட்டுல இது கூட. ஐயோ சொல்லு. யார் நீங்க? நான் ஜாக்சன் ஃப்ரெண்டு. ஓ ஒன்றும் இல்லை. பொண்ணு யாரு? உறவா? நான் நான் இவருக்கு சொந்தம். ஓ அப்போ நீ? நான் இவ அத்தை புள்ள. ஓ மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லைங்க. உனக்கு இல்லையா? அதுக்கு ஆகல. ஏன் உங்களுக்கு ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம். பின்ன டிவியில பார்த்துருக்கேன். வேற யாரு? ஜாக்சனா இருக்கும் மது. யார் நீங்க? போலீஸ் சார். நான் மைனர் இல்ல சார், மேஜர். முந்தின நாள் தான் என் பர்த்டே. சார் வீட்டை விட்டு ஓடி வந்தது தப்புதான். ஆனா எங்களுக்கு வேற வழியே இல்லை. நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி போறோம் சார். அவனை ஏன் சாவடிச்சீங்க? நாங்க அவரை கொலை பண்ணல சார். அவரே செத்து போயிட்டாரு. அவன் தற்கொலை பண்ணிட்டாங்கறீங்களா? இல்ல சார், இல்ல. நான் சொல்றேன் சார். மொத்த கதை இப்ப சொல்றேன் சார். சார் 2 பேரும் வீட்டு விட்டு வந்துட்டோம் சார். வர வழியில ஒரு கார் வந்துச்சு. கார் ஸ்டாப் பண்ணி லிஃப்ட் கேட்டோம் சார். அப்போ வந்து லிஃப்ட் கேட்டது நானு. மது லிஃப்ட் யார் கேட்டா? கார்ல 2 பேர் போனோமா இல்லையா? பேசாம இரு சார். அதுக்கப்புறம் ஒரு டீ ஷாப்ல நின்னோம் சார். அங்க ஒரு ரவுடி கேங்க மது கமெண்ட் அடிச்சாங்க. எனக்கு கோவம் வந்து ஒன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைட் நடந்துச்சு. அப்புறம் நாங்க வந்துட்டோம் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. நோ நோ, அந்த டீ ஷாப் எரிஞ்சு போச்சு. மது நீ வாய் மூடிக்கிட்டு இருக்கியா இல்லையா? சார் வழியில திடீர்னு ஒரு முனகல் சத்தம் கேட்டுச்சு. ஸ்டாப் பண்ணி பார்த்தா அவர் செத்து போயிட்டாரு. ஏய் நீ சேஸ மறந்துட்ட. டீ ஷாப் போயிட்டு மோட்டார் சைக்கிள் சேஸ் இதெல்லாம் கண்டினியூஷன் தானே? நான் பேசுறேன்ல.
எது வரைக்கும் வந்தேன் சார்? செத்து போய் முணங்கிட்டு இருந்தான். முடக்கி அதுக்கப்புறம் தான் செத்து போனாரு. மது, என்ன பேச விடுறியா? அவர் முடங்கினதுக்கு அப்புறம் தான் செத்து போனார் சார். ஏய் சக்ரி, நானும் அதை தானே சொன்னேன். ஓகே மது சார், சார் நிஜமா நடந்தது இதான் சார். சார் ப்ராமிஸ் சார். அவன் என்ன சொன்னான்? சார் அவர் ஒன்றும் சொல்லலையே. இல்ல மது? ஆமா, ஒண்ணும் சொல்லலையே. இல்ல இல்ல இல்ல, அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாரு. அதுக்கு நீங்க தண்ணி கொண்டு சொல்லிட்டீங்க. கார்ல என்ன இருந்தது? அந்த கார்ல என்ன இருந்தது? இல்ல சார், எதுவும் இல்ல. ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்லையா? இல்ல. இல்ல சார். சோ அந்த கார்ல எதுவும் இல்ல, நீங்க எதுவும் எடுத்துக்கல, ரைட்? இல்ல சார், எதுவும் ஒரு ஒரு கேசட் எடுத்துக்கிட்டேன். அதை நான் கேட்கணுங்கிறதுக்காக என் வாக்மேன்ல போட்டு வச்சேன். எங்க அது? போய் எடுத்துட்டு வா மது. இந்த கேசட்டை நான் கேட்க கூட இல்ல. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ரகு பேசுறேன். அதனால இந்த வாட்டி மெம்பர்லாம் ஒழுங்கா வேலை செய்யறேன்னா உங்களுக்கு எனக்கு பாத்தி தண்ணி தெளிச்சு விட்டுடும். என்னடா உங்களுக்கு போன் வந்திருக்குங்க ஐயா. வேலையா இருக்குன்னு சொல்லுப்போ. அதனால இப்ப எல்லாரும் இன்ஸ்பெக்டர் ரகு சார் அர்ஜென்ட்டா உங்கள்ட்ட ஏதோ பேசணுங்களா? அப்புறமா போன் பண்ண சொல்லுடா. ஐயா, நான் சொல்றது அவர் உங்க காதுல பாட்டு பாடணுங்களா? காதுல பாட்டா? ஹலோ, இப்பதான் உன் பாட்டை கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் எவ்வளவு அழகா ஃபோன் பண்ணியிருக்கேன். நானும் போலீஸ்காரனா வேலை செஞ்சு செஞ்சு வெக்ஸ் ஆகி போயிட்டேன். இந்த வேலையை விட்டுட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் தேவைப்படும். அதுக்கு இந்த கேசட்டை உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். அதோட சேர்த்து இந்த லவ் பேர்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அவங்கள சாவடிப்பியோ என்ன பண்ணுவியோ உன் இஷ்டம். யாராவது இருக்காங்களா? இல்ல சார், இல்ல சார், ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் சார். சார் ரெண்டு பேரும் வந்தோம் சார். வந்தப்பல இருந்து ரெண்டு பேர் மட்டும் போய் சொல்ல கூடாது. நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் சார். சார் ப்ராமிஸ் சார், மது ப்ராமிஸ் சார். இப்ப சொல்ல மது சார், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம், சேர்ந்தே மாட்டிட்டோம் சார். பெண்ணுன்னு நினைக்கிறியா? கன். ஏமாத்திட்டோம் பாத்தியா? Come on. Move. Don't turn. நான் சொல்றது கேளு. Silence. No discussions. உள்ள போ. Lock it. Fast, fast. Come on. Madhu, come on, quick. Fast. Madhu. எப்படி போறோம்? சீக்கிரம் வா. ஏய், மது வா, கை பிடி. வா மது. மது ஜாக்கிரதை, சீக்கிரம் வா. மது, மது சீக்கிரம் கை பிடி. வா. கையில கண்ணு
பக்கத்துல இருக்கல சுடுங்க. மது மது சீக்கிரமா சீக்கிரமா மது. இனிமே தப்பிக்கிறது சுலபம். பயப்பட அவசியம் இல்லை. வாங்க வாங்க. மது வா சீக்கிரம் வா. மரியாதையா திரும்பி போயிடுங்க. போகலன்னா ஓகே, நாங்க ஓடி போயிடுறோம். வா சீக்கிரம் வா. ஜாக்சன் எங்க? இந்த பக்கம். நரேஷ் பாபு யாரு? நரேஷ் பாபு யாருன்னு கேட்டா திருப்பி நீங்க என்ன கேக்குறீங்களா? என்னது? அதத்தான் நானும் கேக்குறேன். யார் அந்த நரேஷ் பாபு? அட மறுபடியும் யாருன்னு என்னைய கேக்குறீங்களா? ஐயோ, முதல்ல உங்க தகராறு நிறுத்திட்டு விஷயம் என்னன்னு சொல்லு. அந்த நரேஷ் பாபு எப்படி கொலை பண்றதுங்க பிளான் இதுல யாரோ சொல்லிருக்காங்க. மர்டரா? மர்டர் இல்லாத பண்ண நரேஷ் பாபுவா? நரேஷ் பாபுனா கொலை செய்யப்பட்ட டெபுட்டி சிஎம் ஆச்சு. டெப்டி சிஎம்மா? டெப்டி சிஎம்மா? உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போனோம், வழியில பெரிய கலாட்டா, கல்யாண மண்டபத்துக்கிட்ட டிராபிக் ஜாம் ஆச்சு, எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ ஞாபகம் வருது. இந்த கேசட்ல கூட நரேஷ் பாபு கல்யாணத்துக்கு வராரு, அவரை சுட்டுடு ஃபெயில் ஆச்சுனா பாம் வீசுன்னு சொல்லிருக்காரு. யாரு? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப புரிஞ்சுது. அவ்வளவு பெரிய பப்ளிக் ஃபிகர்னா எப்பவும் எம் பின்னால கூட இவ்வளவு போலீஸ் வந்தது இல்ல. உங்க பின்னால எதுக்கு வரணும்னு நினைச்சேன். இப்போ புரிஞ்சுது. ஐயோ, கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். டெபுட்டி சிஎம் கொலை பண்றதுக்கு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அதை சொல்லும் போது எவனோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான். ஒருவேளை உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தவனா கூட இருக்கலாம். அந்த கேசட் தற்செயல உங்க கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த மர்டர் பண்ண கேங் உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படினா இப்போ என்ன செய்யறது? வெரி சிம்பிள். இந்த கேசட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். தட்ஸ் ஆல். தட்ஸ் நாட் ஆல். முந்தி அந்த போலீஸ் ஆபீசர் தான் நம்ம இந்த கேசட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதா வேற பேசினாரு. ஓ, அப்படினா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? இது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அதை விட ஹை லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட தான் கொடுக்கணும். ஹை லெவலா? யார் அது? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர். கேசட். கேசட். என்ன கேசட் சார்? அங்க கவர்னர் சாப்பாட்டுக்கு வராரு இல்லையா, அந்த ஏற்பாட்டை கவனிக்கலாம்ல. போ.
இவ்வளவு பெரிய பேலஸ்ல சிஎம் எங்க இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல சிஎம் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சக்ரி? டோன்ட் பி சிலி. டிவில எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். அவர் ஃபேஸ பார்த்தா தெரியுது. ஃபேஸ பார்த்து எப்படி? குட் நைட் சார். குட் மார்னிங் சார். யார் நீங்க? சார் இந்த கேசட் கொடுக்க வந்தோம் சார். கேசட்டா? விவரமா சொல்லு. சொல்றேன் சார். எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாருல அவர்கிட்ட கிடைச்சே சார் இந்த கேசட். முதல்ல இருந்து சொல்லாட்டி போனா எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். வர வழியில கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடிஞ்சிரும். கன்ஃபியூஸ் ஆகாம நடந்ததை ஒழுங்கா சொல்லலாம் இல்லையா? சொல்லு சக்ரி. நான் சொல்றேன். நம்ம டெபுட்டி சிஎம் மர்டர் ஆனர்ல சார், அந்த சதி திட்டம் இந்த கேசட்ல இருக்கு சார். முதல்ல போலீஸ் கிட்ட தான் போனோம். ஆனா அவங்களும் கொலைகாரங்களோட சேர்ந்துட்டாங்க சார். எங்க போறதுன்னு தெரியல. சிஎம் தான் கரெக்ட்னு உங்ககிட்ட வந்துட்டோம் சார். அவ்வளவுதான் சார். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க தம்பி. உங்களாட்ட இளைஞர் இந்த நாட்டுக்கு என்னைக்கும் தேவை. சார் நம்ம ஆளுங்க தான். சொல்லு. ராமு வந்திருக்கார் சார். கொஞ்சம் இருங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே. அவங்க ஓடி போயிட்டாங்க. இவனை புடிச்சிட்டு வந்தோம். அவங்க எங்க ஓடி போயிட்டாங்க? அவங்க என் பெட்ரூம்ல இருக்காங்க. இவனை பாத்துங்க. சாக்லேட் கழுத்து இன்னும் வரலையே. டேய், அந்த 3 பேரையும் விட்டுடாதீங்க. பெட்ரூம்ல அவங்க இல்லையே. இவன் எங்க? எங்கயா? ஓடி போயிட்டான். சீ. அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இதுல புல்லட்ஸே இல்லையே. அது உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் தான். டேய், இங்க வா. இது ஜெர்மனி. இது ஜாக்கிரதையா யூஸ் பண்ணு. ஐயோ ஐயோ. குங்ஃபுவா? நமக்கு டச் இல்ல. வாங்க. இந்த சந்தர்ப்பத்துல கூட நீ சாக்லேட் திங்கணுமா? மது இங்க கேசட் கொடுத்துரு. கேசட். நாசமா போக என்னையே பயமுறுத்திடா. டேய், உனக்கு ஒரு மூட்டை சாக்லேட் தரடா. அவங்கள போயிடா. அவ்வா. ஐயோ.
பென்னு நினைச்சியா? கன். எஸ். கம் ஆன். டேக் திஸ். டேக் திஸ். அதுல புல்லட்ஸ் இல்ல. ஜாக்கிரதை. என்ன பாத்துட்டு இருக்க? அடி அடி அவனை. மது கம்பேர் மது. அடி அடி மது. அடிக்க மாட்டாங்க நினைச்சியா? இறங்கு இறங்கு இறங்கு. ஏய் கேசட் கொடு. எனக்கு கேசட் கொடு. அந்த கேசட் எங்க கிட்ட இல்ல. அவர் எடுத்துட்டாரு. அவன் யாரு? அதான் போலீஸ் ஆபீசர். ஏய் கதை விடாத. அவனை செக் பண்ணிட்டு அவன்கிட்ட இல்ல. அப்பல இப்போ கதவு கிட்ட இருந்தப்போ எடுத்துட்டாரு. மது மது இரு. கதவு கிட்ட இவர் இல்லையா? இவருக்கு எப்படி தெரியும்? என்ன செக்? மரியாதையா கேசட்டை கொடுத்துடு. இல்லாட்டி போன சுட்டு பொசிக்கிறேன். நிஜமா எங்க கிட்ட இல்ல. 1 ஏமல சத்தியம் எங்க கிட்ட கிடையாது. 2 எங்க கிட்ட இல்லன்னு சொன்னா நீ நம்பலனா எப்படி? 3 நிறுத்து. அவங்கள ஒண்ணு செய்யாத. மரியாதையா அவங்கள விட்டுடு. இல்லைன்னா இவனை ஷூட் பண்ணிடு. இதென்ன ட்விஸ்ட்? பேசாம இரு. சாக்லேட் நம்மள கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு இவன் ஆடுற நாடகம்டா இது. அந்த கண்ணை போடு. அது நடக்காது. அந்த கேசட் வெளியே வந்துச்சுன்னா உன்னோட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஏண்டா என்னடா சொல்ற நீ? அந்த கேசட்டை தந்தாதான் இவங்களை விடுவேன். அப்ப இவன் என்ன சாவடிச்ச பரவாயில்லையா? அந்த கேசட் இவங்க கையை விட்டு போயிடுச்சுன்னா உன்னோட நானும் செத்துருவேன். அதை விட இது பெட்டர் இல்லையா? என்னங்க எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன? சப்போஸ் நீங்க கன் எடுத்துட்டீங்கன்னா அங்க அவர் கன் எடுத்துருவாரு. நாங்க இங்க இருந்து அங்க போயிடுவோம். சிஎம் அங்க இருந்து இங்க வந்துருவாரு. நாங்க அங்க போயிட்டா அப்புறம் அவர் இங்க வந்துருவாரு. அதான் எப்படி இருக்கு சார் பிளான்? கன்றாவியா இருக்கு. அந்த சீமை பத்தி எனக்கு என்ன கவலை? பென்னு நினைச்சியா? கன் வித் புல்லட்ஸ். ஏய் மரியாதையா அவங்கள விட்டுடு. இல்லாட்டி போனா இவரை சுட்டுடுவேன். சுட்டுடு. அவனை சுட்டா எனக்கு என்ன? அப்ப சிஎம்க்கு வைக்கிறேன். நான் தான் வச்சிருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்கு? ஒருத்தனை சுட்டா வெளியே கேசட் வெளியே வர. 1 2 நில்லு. டிஷா டிஷா பிஷு பிஷு டிஷா டிஷா பிஷு பிஷு டிஷா. வணக்கம் கவர்னர் சார். டிஷா. இங்க என்ன கலாட்டா சீஃப் மினிஸ்டர்? நான் சொல்றேன் சார். என்ன செய்யறதுன்னே தெரியல. 68. இந்த வார்த்தையை நீ 68 தடவை சொல்லிட்ட. மது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சக்ரி, முன்னாடிலாம் உங்க அப்பா சல்லி காசு கொடுக்காத போது என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னது சரி.